மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு நான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? உலகம் உன்னை மதிக்கும். அதே உனது நிலை கொஞ்சம் தாழ்ந்து வந்தால் என்ன நடக்கும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதே. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுன்னு ஒரு பாட்டு வரும். அப்படியே படித்து பாடி பாருங்கள். மகர ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதுதான் உண்மை. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்காரவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அதனால் அந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கலை, உங்களை மதிக்கலைன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. அவங்களுடைய டைப் இருக்காதீங்க, வேண்டாம். நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தான் உங்களை உலகம் மதிக்கும். நீங்கள் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணிட்டா கூட உங்களை அசிங்கப்படுத்திடும். அதனால் என்ன, நம்ம என்றைக்குமே எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஈசன் சிவன் அவரையே நம்புவோம். இந்த மகரத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை இந்த இறைவன் கொடுப்பான். அதிரடி ஆட்டம் ஆரம்பம் 2026 சோழி பிரசன பலன் மகர ராசிக்கு எப்படி இருக்குது? இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ நான் இந்த வீடியோவுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஒரு சின்ன ப்ளே பட்டன் தெரியும், டச் பண்ணி பாருங்கள். முழு வீடியோ உங்களுக்காக, தவற விடாது. மகர ராசி என்பர்களே, திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் முடியுது, அவிட்டத்துக்கு ஆரம்பிக்குது. பொறுமை, நிதானம், அமைதி தேவை. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. பெண்டிங் டாஸ்க் வச்சுக்காதீங்க. ஐடி ஊழியர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர், கேபிஓ இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சில ப்ரெஷர் இருக்கும். அப்பப்போ மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரம் காட்டாதீங்க. ப்ரொஃபைல் விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுபவர்கள், கவர்மெண்ட் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ஸோ எந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் கண்ணீர் சிந்தினுக்காங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகளில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதிலிருந்து எல்லாம் இவர்கள் வெளிவரக்கூடிய காலம் நிறைய மகர ராசிக்காரர்கள் அந்த சனி பெயர்ச்சி 2025 வருடத்தின் தொடக்கத்தில் நடந்தபோது ரொம்பவும் குஷியாக, ஆர்வமாக நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு வெற்றி, ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அது அவ்வாறு நடக்காமல் போனதுக்கு என்ன காரணம்னா, அது காலகட்டங்களில் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்து விட்டார். ஸோ அதனால் என்ன ஆச்சு? கை கெட்டினேன், வாய் கெட்டல, என் வீடு வாசல் வரைக்கும் வந்தது கடைசி நேரத்தில் திரும்பி போய்விட்டது. மகரம் அப்படின்னாலே இசிக்கொல்ட்டு போட்ட ஒரே விஷயம்தான், மனோதிடம். எக்ஸ்ட்ராடனரியான வில் பவர் இந்த 12 ராசியில் யாருக்கு இருக்கோ இல்லையோ, உடலாலும் மனதாலும் மற்றவர்களை மயக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா அது மகர ராசிக்காரங்க தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி, நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். மகரம் அப்படின்னாலே தைரியம், குருட்டு தைரியம், அசாத்திய தைரியம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மகரத்தோட சிம்பிள் என்னதான் முதலையாக இருந்தாலும் அது வரையாடு அப்படின்ற மாதிரி தான் சுட்டப்படுது இல்லையா? வரையாடுனா என்னென்னா, ஆடுக்கு மேலே போயிடும், ஆனால் இறங்க தெரியாது. இங்கேருந்து என்ன ஏதுன்னு யோசிக்காமல் மேலே போய் நின்றுடும். திரும்ப அங்கேருந்து கத்தும், கேன்னு எனக்கு இறங்க முடியலன்னு யாராவது வரணும் அதை இறக்கி விட்றதுக்கு. அதனால் எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், போகிறது கரெக்டாக தப்பாலாம் யோசிக்கவே மாட்டாங்க. போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா போயிடுவாங்க. போகக்கூடாதுன்னு முடிவு பட்டால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ எப்போ எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அடுத்தவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியான ஆட்கள் யார் அப்படின்னா அது மகர ராசிக்காரங்க தான். சதி வேலை ஒரு பக்கம் நடந்திருக்கும். அந்த சதி வேலையில் இந்த விதி சேர்ந்தனால நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. முகக்கலையே இல்லாமல் இருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது, இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கமே, ஒரு பிராய்த்தம் கிடையாதான்னு சொல்லி ஏக்கங்களில் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி நேயர்கள். தெய்வ பிறவி நீங்க, அம்பாளுடைய அம்சம்னு சொல்லலாம். சனி பரமாத்மாவுடைய கர்ம பலனுக்கு நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும். இது விதி. உங்க குலதெய்வத்தையும் வேண்டுங்க. முன்னோர் இறந்தவங்களுக்கு முன்னோருக்கு சாந்தி கொடுங்க. காகைகளுக்கு சாப்பாடு வைங்க. வாரம் ஒரு நாள் கருப்பு துணி போடுங்க. இல்லாதவனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, ஒரு குடம் வாங்கி கொடுங்க. சூட்சமத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் விட்டதெல்லாம் எடுத்துடலாம். காசு பணத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடனாளியாக தான் இருப்பீங்க. இந்த கடனால மண்ணையும் விற்பீங்க, பொண்ணையும் விற்பீங்க. இதுதான் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி நேயர்களுக்கு உண்டு.